இந்த கருப்பு படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு சில காட்சிகளை நல்லா கவனிச்சிருப்பீங்க. என்னப்பா இது இவ்வளோ ஓப்பனாக பேசியிருக்காங்க அப்படின்னு பல பேர் கண்டத்தில் கை வச்ச படத்தை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. எதிர்கட்சியை கிண்டல் செய்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் படத்தில் இருந்துச்சு. முதலமைச்சர் விஜய்க்கு ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி பார்த்துருப்பீங்க. கார்டு அதெல்லாம் நோட் பண்ணியிருப்பீங்க. ஓகே, ரோலக்ஸ் படத்தில் லியோ இது சார்ந்த பார்த்துருப்பீங்க. லியோட என்ட்ரி பெருசாக வரல, ஆனால் அந்த தாக்கத்தை பெருசாக கொடுத்துறாங்க டைலாக்லேயே. இவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு 0.001% மட்டும் தான் நான் சொன்னது. படம் பார்த்தீங்கன்னா அதில் ஈஸ்டர் எக்ஸாக நிறைய சர்ப்ரைஸ் வச்சுருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் இருந்ததுக்கும் இந்த படம் சிக்கலில் மாட்டினதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் எதுவும் சொல்ல, நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. இந்த கருப்பு படம் கலேபரம் இருக்குல்ல, அது சார்ந்து பார்த்துடலாம். ஏன்னா இப்போ எல்லாம் படம் ஹிட்டுன்னு எல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்துச்சு ஞாபகம் இருக்குல்ல? கியூபோட பேர் பெருசாக அடி வாங்க ஆரம்பிச்சிச்சு உள்ள. இந்த படம் என்ன டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணாங்களோ அந்த டேட்டில் ரிலீஸ் ஆகிருக்கணும். ஆனால் ரிலீஸ் ஆகலையா? காலையில் ஸ்பெஷல் ஷோவில் ரிலீஸ் ஆகலை. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரிலீஸ் இல்லைன்ற மாதிரி தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா ரிலீஸ் இல்லை. அடுத்தடுத்த ஷோஸ் சார்ந்தும் எல்லாருக்கும் அதிர்ச்சி மட்டும்தான். சரின்ட்டு அதுக்கப்புறம் தான் படம் ரிலீஸ் ஆனதை படக்குழு கன்ஃபார்மே பண்ணியிருந்தாங்க. அதுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை. இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். இந்த படத்துக்கு 2 நாட்களுக்கு சிறப்பு காட்சிக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்களே, அது ஏன் எதுக்குன்னு படம் பார்க்கறதுக்கு முன்னாடி இருக்குன்னு தெரியலங்க. படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. சரி ரைட்டு, முதலமைச்சர் அவர்கள் சார்ந்து இந்த அளவுக்கு படத்தில் தூக்கி பிடிச்சிருக்காங்களா, ட்ரிபியூட் எந்த அளவுக்கு செலுத்துறாங்களா, வெளிப்படையாக ட்ரிபியூட்னு தெரியாமல் இருந்தாலும் உங்களுக்கு படம் பார்க்குறப்ப புரிஞ்சிடும். அந்தளவுக்கு தாக்கம் பெருசாக ஏற்படும். இதுதான் காரணம்னு சொல்ல வரல. ஆனால் 2 நாட்கள் ஸ்பெஷல் ஷோக்கு அனுமதின்ற விஷயம் எல்லா படங்களுக்கும் கிடைச்சா சிறப்பாக இருக்கும். பெரிய பெரிய படங்களுக்கு பேஸ் பண்ணி சொல்கிறேன். அவ்வளோதான் மக்களே. இந்த படம் வட மாநிலங்கள் மட்டும் முதல் நாள் ரிலீஸ் ஆச்சா, ஆனால் சவுத்தில் பெருசாக ரிலீஸ் ஆகலை. சூர்யா ரசிகர்கள்லாம் பதறி போயிட்டாங்க. என்னங்க இது, எங்கள் அண்ணனுக்கு மட்டும் எப்போ நடக்குது போல இருக்கு. படம் ரிலீஸ் ஆகும்போதும் பிரச்சனை, ஆகிறதுக்கு முன்னாடி பிரச்சனை, ஆனதுக்கப்புறம் பிரச்சனை, அவர் 2 தான் பண்ணுவார் பாவம். படக்குழுக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இந்த நார்த்தில் படம் தேட்டர்ஸில் ஓட ஆரம்பிச்சிச்சுல, அப்போது அங்கேருந்து சில ஃபுட்டேஜஸ் சோஷியல் மீடியாவில் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஊரில் பசங்க பண்ணுவாங்களே, படம் ஓடிட்டு இருக்கும் போது அது செல்ஃபோனில் படம் எடுத்து சோஷியல் மீடியாவில் விடுறது, இதே போல் நார்த் இந்தியாவில் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கேருந்து வந்த அந்த ஃபுட்டேஜஸை கிளைம் பண்ணி இங்கே இருக்க நிறைய சூர்யா சாரோட ஃபேன்ஸ்லாம் படக்குழுக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சார் என்ன சார், தமிழ்நாட்டில் படம் ரிலீஸ் ஆகல, பட் நார்த்தில் வந்துருச்சு, என்ன சார் சீனில் வந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு. இதை பார்த்த படக்குழு அதிர்ந்தே போயிட்டாங்க. என்னப்பா நடக்குதுங்க அப்படின்னு. அவங்களுக்கு தெரியலையாங்க, இதில் பெரிய கூத்தா நடந்திருக்கு. மொத்த படமும் லீக் ஆகிடுமோன்ற பயம் இந்த படக்குழுக்கு வந்துருச்சு. எது, இந்த கருப்பு படக்குழுவுக்கு. ஏன்னா இந்த படத்துக்கு ₹1-2 பட்ஜெட் நினைக்கிறீங்களா? கிட்டத்தட்ட 140 கோடி ரூபாய் ஒட்டு மொத்தமாக. இவ்வளோ பெரிய பட்ஜெட்டு அந்த இடத்துல தொங்க ஆரம்பிச்சிடுச்சு ஒரு கட்டத்தில். இந்த கியூப் இருக்குல்ல, அவங்ககிட்ட படக்குழு பெரிய ஆதங்கத்தை பதிவு பண்ணிட்டாங்க நார்த்தில். என்னங்க நடக்குதுங்க, இங்கே இவ்வளோ பெரிய இஷ்யூ போய்கிட்டு இருக்கு, படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கோம், நீங்கள் பாட்டு நாங்கள் போட்டு விட்டுருக்கீங்க, என்ன பண்ணுறீங்கன்ற மாதிரி பயங்கரமான ஆதங்கத்தை கொட்டி தீர்த்துருக்காங்க.